ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்களுக்கு கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மருதமலை ரோட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய 90s கிட் மிட்டாய் கடையில் நிற்கிறோம். இந்த கரெக்டாக லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாரதி மியூசியத்தை தாண்டி நம்முடைய வடவழி ரோட்டில் தான் இங்கே நம்முடைய 90s கிட் மிட்டாய் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல வெரைட்டிகள் 90s கிட் மிட்டாய் இருக்குது. ஒரு 45 வெரைட்டி மிட்டாய் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய விற்று போனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மேற்பட்ட 90s கிட் மிட்டாய் இருக்குது. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேரெல்லாம் தெரியும். இது முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்பளம் அவர் நம்முடைய ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னென்ன மிட்டாய் வகைகள் தெரியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. ஒரு சில மிட்டாய் பார்த்தீங்கன்னா ஆனால் ஒரு சில மிட்டாய்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய நாக்கில் என்றைக்குமே ருசியாக இருக்கும். அந்த மாதிரி மிட்டாய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த அப்பளம் தான். இந்த அப்பளம் பார்த்தீங்கன்னா அப்படியே போட அப்படியே வாய்க்குள்ளே அப்படி போயிட்டு மெல்லிட்டே இருக்கும். அந்தளவுக்கு சாப்பிட்டதும் தெரியாது, சாப்பிட போதும் தெரியாது. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய பம்பரம் மிட்டாய்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா கைதை போட்டு சுற்றிட்டே இருக்கலாம். சாப்பிட்றோமோ இல்லையோ சுற்றி விளாண்டே இருக்கலாம். சண்டையெல்லாம் போட்டிருக்காங்க சின்ன வயசில் பசங்க கூடலாம். அந்தளவுக்கு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் மிட்டாய். நம்மளுடைய உதட்டில் போட்டு தேய்ச்சிட்டே இருக்கலாம். உதடு சிவப்பு கலராக மாறிடும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும் இந்த ஜெல்லி தான். பார்த்தீங்கன்னா டபக்குன்னு போட்டோம்னா லபக்குன்னு முடிஞ்சிடும். அந்த மாதிரி இந்த ஒரு ஜெல்லி மிட்டாய் செமையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளிப்பு மிட்டாய், ஏகப்பட்ட மிட்டாய். அது போலோ. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்முடைய போலோ இப்போ எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்கிது. இது ரேரான மிட்டாய் பார்த்தீங்கன்னா இந்த மிட்டாய் தான், ரோஸ் மிட்டாய் தான். இந்த ரோஸ் மிட்டாய் பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம் வரதே இல்லை. கிட்டத்தட்ட இந்த ஏகப்பட்ட வெரைட்டி. அண்ணன் உங்களுக்கு காமிச்சிட்டே தான் இருக்கார். இந்த புளிப்பு மிட்டாய் ஆகட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆரஞ்சு மிட்டாய். ஆரஞ்சு மிட்டாய் பார்த்தீங்கன்னா கவர் பேக் பண்ணி கொடுத்தேன். ஃபஸ்ட்டுலாம் ஆரஞ்சு மிட்டாய் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் சுற்றி போட்டிருப்பாங்க. இது புதுசாக டிசைனாக உப்பு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது ஒரு விசிலிங் மிட்டாய். சாப்பிட்ட பிறகு விசில் அடிச்சுக்கலாம். இதில் ஒரு சின்ன குழந்தைங்களை பார்த்தா ஆர்வத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிட்டாய் வெரைட்டி இருக்கும். நம்முடைய 90s காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மிட்டாய் வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். ஒரு 25 பைசா இருக்கும். அதுக்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டு சூழ்நிலை கருதி பார்த்தீங்கன்னா வாங்க முடியாமல் நிலைமையில் இருந்துச்சு. அதே போல் இந்த குச்சியில் இருக்கக்கூடிய இந்த புளிப்பு மிட்டாய் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு மென்ட்டே இருக்கலாம், போட்டு நக்கினே இருக்கலாம். அதில் ஒரு அனுபவம் தான். அதே மாதிரி இந்த மிட்டாய் ஆகட்டும். இது ஒரு சப்பரை மிட்டாய் தான். அதே மாதிரி எடக்கல் மிட்டாய். இது பார்த்தீங்கன்னா கரையவே கரையாது. இது பார்த்தீங்கன்னா எடக்கல் மிட்டாய். இந்த எடக்கல் மிட்டாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட பார்த்தீங்கன்னா ஒரு மிட்டாய் போட்டால் போதும், ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே தாக்கு பிடிக்கும். அது மாதிரி ஸ்கூல் டைமில் கிளாஸில் போய் உட்காந்து பார்த்துக்கோங்களேன், ஒரு லபக்குன்னு ஒன்று போட்டு மிஸ் சொல்கிறது கேட்டிங்கன்னா ஒரு பீரியடே முடிஞ்சு போயிடும். அந்தளவுக்கு இதோட எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாடி மம்மி. எல்லாத்தோட காலத்துலையும் டாடி மம்மி தான் ரொம்ப முக்கியம். இப்படி திருப்பும்போது மம்மியாகவும், அப்படி இந்த பக்கம் திருப்பினா டாடியாகவும் மாறும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மறக்க முடியாத ஒரு மிட்டாயாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் லிப்ஸ்டிக் மிட்டாய். இது லிப்ஸ்டிக் மிட்டாய் தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெடிக்கிற மிட்டாய். பார்த்தீங்கன்னா இது வாயில் போட்டு டடப்படன்னு வெடிச்சிட்டே இருக்கும். சூப்பராக இருக்குது. இதெல்லாம் உப்பு ரீசெண்ட் டைம். இது 90s கிட்டில் இல்லை, உப்பு வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது சப்பரை மிட்டாய். எல்லாமே குச்சி மிட்டாய் சொல்லுவோம். இதெல்லாமே அந்த வகையை சேர்ந்தது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்பர்கட்டு. எப்படி எடக்கல் மிட்டாய் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தாங்குமோ, அதே மாதிரி இந்த கம்பர்கட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு நமக்கு தாங்கும். நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது பல்லெலாம் இருக்காது. சும்மா சப்பி சாப்பிட்டோம்னா இந்த மிட்டாய் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி புளிப்பு மிட்டாய் ஆகட்டும், ஜேம்ஸ் ஆகட்டும், ஜெல்லி ஆகட்டும், இந்த மாதிரி பல வெரைட்டி இங்கே இருக்குது. இந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா 90s கிட் மிட்டாய் அப்படின்னு கேட்டாவே பார்த்தீங்கன்னா இந்த நம்முடைய வடவழியில் இருக்கக்கூடிய கடை எல்லாருமே சொல்லுவாங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் பாப்புலரான ஒரு பெரிய கடையாக இருக்குது. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மெட்டீரியல் 2 பக்கமும் தொங்கிட்டு இருக்கும். இந்த பக்கம் தான் பேலன்ஸ் இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்தளவுக்கு வியாபாரம் போயிட்டே இருக்குது. 90s கிட் மிட்டாய் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு ஆர்வமாக மக்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இதை பார்த்தாவே தெரியுது. இந்த மிட்டாய் இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மிட்டாய் தான். ஆனால் நம்ம சாப்பிடும்போது சின்ன வயசு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் சுட்டி கொடுப்பாங்க. 25 பைசா இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இது இப்போ இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இது ஒரு கேம் ஆடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்களாமா. ஏகப்பட்ட மிட்டாய் வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி வரும்போது அந்த நினைவுகள் பார்த்தீங்கன்னா அப்படியே பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி. அப்படியே ஜேம்ஸ் மிட்டாய் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லி மிட்டாய் ஆகட்டும், அதே மாதிரி இந்த மேங்கோ பார். ஐயோ, இதெல்லாம் போட்டுனா வாழ்க்கையில் அப்படியே நாக்கில் ஊறும். அதெல்லாம் பார்க்கும்போதும் சரி, சாப்பிடும்போதும் சரி, இப்போ வரைக்கும் அப்படியே இனிச்சு தான் இருக்குது. அந்தளவுக்கு இதெல்லாம் நினைவுகள் பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத நினைவுகளாக இந்த மிட்டாய்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே அண்ணன் திருப்புவார். இது பார்த்தீங்கன்னா ஜெல்லி தான். அழகான கலர் ஜெல்லியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நம்முடைய இலந்த வடை. ஒரு இலந்த வடை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாவே ஒரு பீரியட் முடிஞ்சிடும். அந்தளவுக்கு திரும்பி சாப்பிட்ருக்கோம். அந்தளவுக்கு இலந்த வடையெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இலந்த வடை பொடின்னு ஒன்று இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இலந்த வடை பொடி. இதுவும் பார்த்தீங்கன்னா கையில் போட்டு நக்கி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட் வச்சுருக்கு. அந்தளவுக்கு நம்முடைய 90s காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மறக்க முடியாத தருணங்கள்லாம் இங்கே மிட்டாய் வகைகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய
சின்ன இளந்தவடை. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கு பாருங்க. இது வந்து சின்ன இளந்தவடை. இந்த சின்ன இளந்தவடை பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய 90s காலத்தில் வந்து ஒரு 25 பைசா 50 பைசா நம்ம கேட்பாங்க நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து இதோட ரேட் வந்து நல்லா இருக்குது. அதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இளந்தவடையை போட்டு அந்த புளிப்புத்தன்மை இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து கடையில் வந்து நிறைய பொருட்கள்லாம் இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து என்றைக்கும் சாப்பிட்டாலும் நம்மளுடைய நினைவே கூர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய 90s கிட் மிட்டாய் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா புளிப்பு மிட்டாய் தான். இதில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இளந்தவடை தான். இது வந்து வாயில் போட்டு அப்படி உட்காந்துருக்கோங்களே, நம்ம என்ன ரியாக்ஷன் கொடுக்குறோங்கிறது நமக்கு தெரியாது. அந்தளவுக்கு வாயிலேருந்து ரியாக்ஷனாக வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இளந்தவடை பொடி தான் வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து கையில் அப்படி ஜாலியாக வந்து நக்கிட்டே இருக்கலாம். அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக சேர்ந்து எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது இந்த இளந்த பொடியை வச்சு சாப்பிடலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை பொருள் வாங்கினாலும் நம்ம எப்படிடா பே பண்ணுறது அப்படின்னு நினைப்பீங்க. நம்முடைய ஃபோன்பே தான் இருக்குது. ஃபோன்பேயில் வந்து இப்போ இருக்க ட்ரெண்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய இது பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு வகையான பார்த்தீங்கன்னா இளந்தவடை தான். ஏன்னா வந்து ஒரு காரத்தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் சொன்னேன்ல இந்த ஆரஞ்சு மிட்டாய், இங்கே இருக்குது பாருங்கள் ஆரஞ்சு மிட்டாய். இதெல்லாம் 25 காசு. அப்போல்லாம் வந்து இது வாங்குறது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. டேஸ்ட்டு வந்து அடிச்சுக்க ஆளாக இல்லாத ஒரு மிட்டாய்னா இந்த மிட்டாய் மட்டும்தான். வந்து அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதே போல் இந்த காயின் மிட்டாய், இது வந்து அப்பா ஏதாவது ஊர்லேருந்து யாரும் சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா இந்த காயின் மிட்டாய் தான் கொண்டு வருவாங்க. வந்து ஃபாரின்லேருந்து காயின் மிட்டாய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அது வந்து நம்ம 90s காலத்துலேயே நம்ம சாப்பிட்டுதாங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுலேயும் நிறைய வெரைட்டி இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா பார்க்க வந்து இது இங்கே பாருங்கள், இந்த மிட்டாயும் சரி, இதெல்லாம் வாயில் போட்டால் கரையவே கரையாது. அந்தளவுக்கு ஒரு இருக்கும். அப்போது டிக்பிட்ஸு இதெல்லாம் நல்லாயிருக்கும். எல்லாமே ஒரு 90s காலகட்டத்தில் வந்து நம்ம மறக்க முடியாத தருணங்களாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிட்டாய்கள்லாம் இருக்குது. இந்த சின்ன சின்ன ஜீரக மிட்டாய் ஆகட்டும், இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். எல்லாமே இந்த ஒரு மிட்டாய்களை பார்க்கும்பொழுது நம்முடைய 90s கிட்ஸில் ஸ்கூல் தருணங்களில் நம்ம பண்ண சாப்பிட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அழகாக வந்து நமக்கு மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அழிஞ்சிட்டே இருக்குது. அதில் வந்து அழியாத ஒரு விஷயமா வந்து இந்த சாப்பிடக்கூடிய பொருளான இந்த மிட்டாய் வகைகள் தான். அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இப்போ 2K கிட்ஸு 21 கிட்ஸு நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களாம் வந்து அவங்களுக்கு இதை பற்றின விழிப்புணர்வு எதுவுமே இருக்காது. அதனால் இப்போ இருக்க பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி மிட்டாய் வாங்கி கொடுக்கறனால என்னென்னா வந்து டேஸ்ட் எப்படி இருக்குங்கிற விஷயம் தான் வந்து முக்கியம். அதாவது இங்கே பக்க விலை வர்ற அந்த விஷயத்தை தாண்டி இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் எப்படி உருவாகி இருக்கும், எத்தனை ரூபாய்க்கு விற்றாங்க அப்படிங்கிறலாம் இந்த பொருளை பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சலாம் நினைக்கிறேன். இந்த பேக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 20 ரூபா சொல்கிறாங்க. நம்ம வந்து 20 ரூபாய்க்கு வந்து ஒர்த்தபுளாக கட்டினா ஒர்த்தபுளான பொருளாக இருக்குது. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட இந்த அப்பள படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அப்பள படம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நல்லாயிருக்கும். அதே போல் ஒரு மீட்டர் பேக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பீஸெல்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட 20 ரூபா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கணும், நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய மருதமலை ரோட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய 90s கிட் மிட்டாய் கடைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாலியாக நீங்கள் பாட்டுக்கு அள்ளி வாரி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, 90s மிட்டாய்க்கு வணக்கத்தை போடு. தேங்க்யூ, பாய்.